வணக்கங்க. இதுதான் வள்ளிமலைக்கு அடுத்து உள்ள மேல்பாடி சிவன் டெம்பிள்ங்க. ஆல்ரெடி முன் வீடியோவில் அரிஞ்சயேஸ்வரனோட பள்ளிப்படையும் இதனுடைய கருவறையும் பார்த்துருந்தோம். சோமநாதீஸ்வரர் உள்ள வீட்டு இருக்கிறாரு எப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அந்த வீடியோவில் வெளிப்புறம் மற்றும் உட்புற தோற்றத்தை நம்ம பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா கோபுரங்கள் கிடையாதுங்க. அதனை தொடர்ந்து உள்ள நுழைஞ்சும் போது கோபுரங்கள் உண்டு. உள்ள நுழைஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைடோ லெப்ட் ஹேண்ட் சைடோ பாத்தீங்கன்னா மணிமண்டபங்கள் இருக்குங்க. இது ராஜராஜ சோழனுடைய பாட்டனால் கட்டப்பட்டது. அரிஞ்சய சோழன் நம்ம ஆல்ரெடி இதை நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ 1000 வருடங்கள் பழமையானதுங்க. இந்திய தொல்லியல் துறையால் எழுக்கப்பட்டுள்ள கோவில்களில் இதுவும் ஒண்ணுங்க. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பிளஸ் இது ராஷ்டிரகூடலுக்கும் சோழர்களுக்கும் எல்லையாகவும் திகழ்ந்திருக்கு. நீங்க சிவகாமியின் சபதம் படிச்சிருக்கும் போது தென்பண்ணை ஆற்றங்கரையில பல்லவ மன்னனால் நிறைய காலத்துக்கு மகேந்திரவர்மனால் போர் புரிஞ்சாங்க. வாதாபியிலிருந்து வந்தவங்களை நிறுத்தினாங்கன்னு இருக்கும். அந்த பொன்னை ஆற்றங்கரையில தாங்க இதுவும் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்க நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா பிள்ளையார் சிலை இருக்கும். இது பின் கோபுரங்க. இந்த கோயிலோட கோபுரங்கள் மெயின் கோபுரம் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்களா, அது கருங்கற்களால் ஆனது. ஸோ இதனை தொடர்ந்து வளர்ந்த புக்கை திரும்பினீங்கன்னா நாயன்மார்களோட சிலைகள், அதனை தொடர்ந்து கருவறைக்கு போற வழிகள் எல்லாமே இருக்கு. ஸோ பிற்காலத்தில் சுந்தர சோழன் ஆட்சிக்கு அப்புறம் ராஜராஜ சோழன் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்காருங்க. இந்த கோயிலோட கருவறை தூரத்துல இருந்து நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதை போன வீடியோவெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோவோட கண்டினியூட்டிக்காக நான் இந்த கருவறையை காட்டுறேங்க. ஸோ இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோயிலோட சுவர்களை, மதில் சுவர், வெளிச்சுவர் சுவரி, உட்புற சுவர்களையும் சரி தமிழால் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் ஏராளமா இருக்கு. ஸோ தமிழ் கல்வெட்டுக்களை நீங்க அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். தேங்க்யூ.